அப்பாடா நல்ல வேலையடி, நம்மளை யாரும் பார்க்கல, நல்ல வேலை ஓடி வந்துட்டோம். யாராவது பார்த்துருந்தா நினச்சிக்க என்ன நடந்திருக்கும் சொல்ல. ஆமாட்டி, நல்ல வேலை யாரும் பார்க்கல, பார்த்தாங்க அவளந்தான் கேவலப்படுத்தி விட்டுருப்பாங்க. இப்படி பொண்ணுங்க இப்படி பண்ணால் என்ன நினைப்பாங்க சொல்லு நீயே. ஆமாட்டி, என்னடி பண்ணுறது, நல்லா ருசியாக சாப்பிடணும்னா இப்படி நம்ம போய் தான் ஆகணும், வேறு என்ன பண்ணுறது. ஆமாட்டி, மதியத்துக்கு நம்ம இங்கே போய் சாப்பிட்டு வந்துட்டோம். ஆனால் நைட்டுக்கு என்னடி பண்ணுறது? நைட்டுக்கெலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நைட்டுக்கு நம்ம வீட்டில் உள்ள சாப்பாடு தான். எனக்கு கல்யாண வீட்டில் மதியத்துக்கு தான் பொண்ணு வீட்டில் சாப்பாடு போடுவாங்க, நைட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டில் போடுவாங்க. நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு போக முடியுமா? போனால் நினச்சிக்க நம்ம வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க நம்மளை. ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதான். சரிங்கடி, கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரு 2 வாரத்தில் 2 கல்யாணம் இருக்குது அங்கே. அது வந்து மாப்பிள்ளை வீட்டு தான். மாப்பிள்ளை வீட்டில் எப்பவும் சாப்பாடு போடுவாங்க, அதனால் பிரச்சனை கிடையாது. மதியம் பிரியாணி போடுவாங்க, நைட்டு சிக்கன் இல்லை மட்டன் ஏதாவது போடுவாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. நல்லா ருசியாக சாப்பிடலாம். சரியா? சரிடி. பிரியாணியா? இப்போ வேறு நினைக்கும் போதே எனக்கு நாக்கு ஊறுதுடி. இப்போ உள்ள பிரியாணி சாப்பிட்டதே எனக்கு அவ்வளோ இருந்துச்சு. அந்த பிரியாணி வேறு, பாய் வீட்டு பிரியாணி வேறு. ஐயோ, அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? ஒரு வாரம் வெயிட் பண்ணணுமே, என்ன பண்ணுறது? சரிங்கடி சரி, இப்போ நம்ம வீட்டுக்கு போவோம். இல்லைன்னா நினச்சிக்க வீட்டை தேடி வந்துடுவாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஐயோ ஆமாடி, எங்கள் அம்மா வந்தானே நினச்சிக்க, அவ்வளோந்தான். ஐயோ ஏன்டி சொல்லி வாய் முடிக்கல, உங்கள் அம்மா வந்துட்டாங்க பாரு. எடி என்னடி பண்ணுறது, எங்கள் அம்மாவை என்னால் சமாளிக்கவே முடியாது. என்னடி பண்ணுறது? இரு உங்கள் அம்மா நாங்கள் சமாளிக்கிறோம், நீ வெயிட் பண்ணு. அடியே 3 பேர் எங்கடி போனீங்க? நான் உங்கள் 2 பேர் வீட்டுக்கும் போய் தேடி பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். 3 பேரும் ஆளை காணோம். எங்கே போனீங்க அப்படியா? ஊர் ஃபுல்லாக தேடிட்டு நீங்கள் எங்கடி போனீங்க? ஊர்லேயே நீங்கள் இல்லை, எங்கே போனீங்க அப்படி சொல்லுங்கடி. ஐயா அத்தை, நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். நாங்கள் நல்ல தண்ணி பார்க்கலான்னு போயிட்டு வந்தோம். தண்ணி வருது, அக்கா எடுக்கலான்னு குடத்தை எடுக்க வந்தோம். சைக்கிள் வேறு பஞ்சரு, என்னத்தை பண்ணுறது? என்ன சொல்கிற? நான் ஊர் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன், உங்களை காணவே இல்லையே. ஐயா அத்தை, நாங்கள் இந்த சைடு வழியாக நாங்கள் போயிருப்போம், நீ அந்த சைடு வழியாக தேடி இருப்ப எங்களை, அதனால் எங்களை பார்த்துருக்க முடியாது. அவ்வளோதான் அத்தை, அதுக்கு ஏன் அத்தை கோச்சிக்கிற? நாங்கள் நல்ல தண்ணி வரதான்னு பார்க்க தான் போனோம், பார்த்துட்டோம். இப்போ தண்ணி வருது அத்தை, அதை எடுக்கிறதுக்காக குடம் எடுக்கிறதுக்கு வந்தோம், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தானே? அபி, அவன் சொல்கிறதெல்லாம் உண்மை தானே? ஆமாத்த, ஆமாம், நாங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் தே. நாங்கள் நிஜமாவே தண்ணி பார்க்க தான் போனோம் தே. பார்த்துட்டு வரும்போது இந்த வழியாக வந்தால் நீங்கள் அந்த வழியாக வந்துட்டீங்க தே, அவ்வளோதான் தே. இல்லைன்னா நீங்கள் எங்களை பார்த்துருப்பீங்க தே. அதுக்கு எதுக்கு இவ்வளோ வேகமாக பேசுகிற? உங்கள் அம்மா கிட்ட எதாவது பேசினா நான் மாட்டிப்பேன்டி, அதுதான்டி ஒப்பிச்சிட்டேன்டி. சரி போங்க, வீட்டில் போய் குடத்தை எடுத்துகிட்டு 3 பேரும் தண்ணி எடுத்துகிட்டு வரீங்க, பார்த்துக்கங்க. இங்கே பாரு அபி, கவி, உங்கள் 2 வீட்லேயும் உங்களை அடிக்கிறதுக்கு விளக்கமாக தூக்கி வச்சுட்டு இருக்காங்க. போய் உங்கள் அம்மாட்ட ஒழுங்காக சொல்லுங்கள், இல்லைன்னா இன்னைக்கு அடி தான் அவங்க 2 பேருக்கும். சரிங்க அத்தை, நாங்கள் பார்த்துக்கறோம் அத்தை, நீங்கள் போங்க, நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வரோம். சரி, ஒழுங்காக சொல் பேச்சு கேட்டு இருக்கணும், பார்த்துக்கங்க. என்னடி, ஒரு வார்த்தை கூட உங்கள் அம்மா கிட்ட உன்னால் பேச முடியாதா? ஆமாடி, என்னடி பண்ணுறது, எங்கள் அம்மாட்டெல்லாம் என்னால் இப்படிலாம் பேச முடியாது. நீங்கள் பேசுகிற மாதிரிலாம் இதே இது உங்கள் அம்மாட்ட சொல்லு, நல்லா பேசுவேன். எங்கள் அம்மாட்டெல்லாம் பேசுகிறேன் நினச்சிக்க என்னை கொன்றுவாங்கடி. எனக்கு மாட்டாடி, ஆல்ரெடி நிறைய டைம் வாங்கிட்டேன், இதுக்கு மேலே வாங்குறதுக்கு எனக்கு தெம்பு இல்லடி, அதனால தான் அமைதியாகவே இருந்துட்டேன். நாங்கள் மட்டும் தான் எங்கள் வீட்டில் அடி வாங்கலான்னு பார்த்தோம், நீயுமா? சரிடி சரி, வாங்க வீட்டுக்கு போயிட்டு சைக்கிள் காற்ற ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா குடத்தை தூக்கிட்டு வருவோண்டி, இல்லைன்னா நம்மளை விட மாட்டாங்க. வாங்கடி போயிட்டு வந்துடலாம். சாப்பிட்டதுக்கு நம்ம வேலை செஞ்சு ஆகணும்ல. ஆமாடி, அதை கண்டிப்பாக பண்ணி ஆகணும், இல்லைன்னா அவ்வளோதான். ஆமாடி, வாங்க போகலாம். மாப்பிள்ளை, எங்கள் ஊரில் எப்படி இருக்குது? என்னது உங்கள் ஊரா? அடே, ஒரு 4 வருஷம் ஊரில் இல்லைன்னா எனக்கு இந்த ஊர் கிடையாதாடா? எனக்கு இந்த ஊருக்கு சம்மதம் கிடையாதா? நல்லா பேசுகிறீங்கடா. அப்படி இல்லைடா, என் நாள் கழிச்சு வந்திருக்கிற ஊர் அப்படியே இருக்குதா இல்லை மாறிட்டா அப்படின்னு கேட்குறதுக்காக தான் அவன் இப்படி சொல்லிட்டான். சரி, எப்படி இருக்கு நம்ம ஊர்? நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. அந்த ஊரை விட இந்த ஊர் தாண்டா நல்லா இருக்குது. சென்னையில் எனக்கு பிடிக்கவே இல்லை, நம்ம ஊர் தான் எனக்கு எப்போவும் பிடிக்கும். எப்போ அந்த ஊருக்கு வரலாம் நினச்சிக்கிட்டே இருந்தேன். காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னால் இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு செகண்ட் இயர் அங்கே படிச்சுட்டு தேர்ட் இயர் இங்கே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஓடி வந்துட்டேன். சூப்பர்டா மாப்பிள்ளை, உன்னையும் பார்த்து எங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அப்பப்போ நம்ம ஃபோனில் பேசிப்போம், ஆனால் நேரில் பேசின மாதிரியே இருக்காது. சரி, நீ காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் தான் இங்கே வருவான்னு நினச்சோம். நல்ல வேலை காலேஜ் முடியறதுக்கு முன்னாடி வந்துட்டேன். இப்போ தேர்ட் இயர் ஃபுல்லாக எங்கள் கூட தான் இருப்பா, இன்னும் ஜாலியாக இருக்கும். ஆமாம் மாப்பிள்ளை, எனக்கு அந்த சிட்டி வாழ்க்கை வாழ்ந்து ரொம்ப போர் அடிச்சு போச்சு, நல்லாவே இல்லை. நம்மளுக்கு எப்போவுமே இந்த வில்லேஜ் வாழ்க்கை தான். கிராமத்தில் அவ்வளோ அழகாக இருக்கும். அங்கே பேர் ஒரு கூட்ட நெரிசல், வண்டி,
வண்டி எப்போ பார்த்தாலும் போய்கிட்டே இருக்கோம், பக்கத்து வீட்டில் யார் வீட்லையும் பேச மாட்டோம், உள்ளேயே தான் இருக்கணும், நல்லாவே இருக்காதுடா. இங்கே அப்படி கிடையாதுல்ல, நம்ம கிராமத்தில் எங்கே வேணாலும் போகலாம், பக்கத்து வீட்டில் பேசலாம், அங்கே நடக்கிற சண்டை இங்கே நடக்கிறது எல்லாமே பார்க்கலாம், குழந்தைங்க விளையாடுற இடம் அதெல்லாம் பார்க்க அழகாக இருக்கும். அங்கெல்லாம் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு பூங்காவுக்கு போவாங்க, ஆனால் இங்கே அப்படி கிடையாதுல்ல, எங்கேனாலும் குழந்தைங்க விளையாடுவாங்க, அது பார்க்கறதுக்கே கண்டுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் அங்கெல்லாம் அப்படி இல்லைடா. இங்கே கிராமத்து வாழ்க்கையை விட சிட்டி வாழ்க்கை நல்லாவே இல்லை. எப்போவுமே கிராமத்து வாழ்க்கை தான் சூப்பர். நீ சொல்கிறது சரிதான்டா. ஆனால் என்ன, கிராமத்தில் உள்ளவங்க சிட்டிக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க, சிட்டியில் இருக்கிறவங்க கிராமத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்றாங்க. இது தாண்டா நடைமுறை வாழ்க்கை. ஆமாம், அதுவும் சரிதான். அப்படி தானே எல்லாம் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னு ஆசை. எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல இருக்கணும்னு ஆசையே கிடையாது. இங்கே இருந்தால் அங்கே போகணுன்னு ஆசை, அங்கே இருந்தால் இங்கே வரணும்னு ஆசை. என்ன பண்ணுறது, வாழ்க்கையே அப்படி தான். ஆமாடா, இந்த நேரத்தில் நீ எங்கே போயிட்டுருக்க? டேய், நான் உங்களை பார்க்க தாண்டா கிளம்பி வந்தேன். வர வழியிலே உங்களை பார்த்துட்டேன், அதான் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன். நம்ம எப்போவும் மீட் பண்ணோம்ல, அந்த இடத்துக்கு தான் நான் போயிட்டு இருந்தேன். நீங்கள் அங்கே தான் 2 பேரும் இருப்பீங்க அப்படின்ட்டு. சூப்பர் மாப்பிள்ள, நீ இன்னும் பழசெல்லாம் மறக்காமல் இருக்கியே, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படிடா மறப்பேன்? இந்த ஊரில் இருக்கிற இடம் எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதனால் அந்த ஊரை நான் மறக்கவே மாட்டேன். ஆமாம், நீங்கள் 2 பேரும் எங்கேயும் வேகமாக போயிட்டு இருந்தீங்க, என்ன பார்த்தா 2 பேசிகிட்டு இருந்தீங்க. எங்கே போயிட்டு இருந்தீங்க? ஐயோ, அதான் மறந்துட்டேன் பாரு. எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க, ஊர்லேருந்து சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க, வா பால் வாங்கிட்டு வா வரும்போது அப்படின்னு சொன்னாங்க. அதை வாங்கிட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு நினச்சோம். உடனே பார்த்தது இங்கேயே நின்று பேசிகிட்டு வந்துட்டோம், அது மறந்து போச்சு. சரிடா, நாங்கள் 2 பேரும் போயிட்டு போகிறோம், உன்னை அப்புறமா பார்க்குறோம், சரியா? சரிங்கடா, சரி நீங்கள் போயிட்டு வாங்க, நம்ம அப்புறமா பார்க்கலாம், சரியா? சரிடா மாப்பிள்ள. சரி, நம்ம வீட்டுக்கு போவோம், அம்மா வேறு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏட்டி சீக்கிரம் வாங்கடி போகலாம். தண்ணி மட்டும் நின்றுச்சு, அவ்வளோதான். அன்றைக்கி நம்ம வீட்டில் நம்மளை சும்மா விட மாட்டாங்க. வாங்க சீக்கிரம் போகலாம். ஆமாண்டி, ஆமாம், வாங்கடி போகலாம். அதோட ஒரு விஷயம்டி, சைக்கிள் காற்றுலாம் உருவி விட்டிங்க தானே? இல்லை வீட்டில் போய் அம்மா செக் பண்ணாங்கன்னு நினச்சிக்க, அப்புறம் அவ்வளோதான், அதுக்கும் அடி வாங்குவோம் நம்ம. அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டோடி, வாங்கடி போகலாம். சீக்கிரம் போய் முதல்ல வந்து தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு வேலை பார்க்கணும். நாளைக்கு கூட நம்ம கம்ப்யூட்டர் கிளாஸ் போவோம், அப்போ கூட நம்ம சைக்கிள் காற்று அடிச்சுட்டு போயிடலாம். அதனால் அது பிரச்சனை கிடையாது. ஆமாட்டி, சைக்கிள் பஞ்சர் ஆகிட்டு தான் நம்ம சொல்லோம். அதனால் பஞ்சருக்கு காசு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அதை அப்படியே ஆட்டையை போட்டு காற்று மட்டும் நம்மளே அடிச்சுட்டு ஓடிடலாம், சரியா? சரி வாங்க, இப்போ சீக்கிரமாக போய் தண்ணி பிடிப்போம். ஏன்னா தண்ணியில் கொஞ்சம் நேரத்தில் நின்றுன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க வர வழியில். அப்புறம் நின்றுச்சு, அப்புறம் வெறும் கூட வீட்டுக்கு போனோம், அவ்வளோதான். ஆல்ரெடி நான் வாங்கினடியே தாங்க முடியாமல் இருக்கேன், இதுக்கு மேலே என்னால் முடியாதுடி. வாங்கடி போகலாம். ஆமாடி, நம்ம தண்ணி பிடிச்சிட்டு உடனே வீட்டுக்கு வரணுமா இல்லை அங்கேயே இருக்கணுமா? நம்ம எதுக்கடி உடனே வரணும்? தண்ணியை பிடிச்சி பைப் பக்கத்தில் வச்சுருவோம். வச்சிட்டு பக்கத்தில் ஒரு பெரிய புளிய மரம் இருக்குது, அங்கே போய் மரத்தில் ஏறி வந்துக்கிட்டு அதை நினைக்கும் போதே எனக்கு நாக்கு ஊறுதுடி. அந்த புளியை சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருந்தேன், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியுமா? அதனால் நம்ம அங்கே போயிட்டு நல்லா புளி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வருவோம், சரியாக குடத்தை தூக்கிட்டு. அது வரைக்கும் அங்கே உட்காந்து என்ஜாய் பண்ணுவோம். நீங்கள் வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட திட்டு வாங்குறதுக்கு அங்கேயே உட்காந்துருக்கலாம்டி. சும்மா ஏடி, நீ சொல்லும் போது எனக்கு நாக்கு ஊறுது பாரு, எச்சிலாம் ஊறுது பாரு. வாங்கிட்டு சீக்கிரமாக போயிட்டு போய் புளி சாப்பிட்லாம். புளி சாப்பிடணும் போலியே இருக்குது இப்போலாம். அதை நினைக்கும் போது ஐயோ எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாடி, வாங்க போகலாம். ஐயோ அம்மா, பாரு பாரு பார்த்து. சோனு என்ன பண்ணேன் பாரு. ஐயோ, ரொட்டை பார்த்து வண்டியை ஓட்டாமல் என்னமோ பண்ணிட்டேனே. ஐயோ, அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ போச்சு, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. மயங்கி வர விழுறாங்களே. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுறது? ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டாமல் எங்கேயோ பார்த்தேன்னு எனக்கு இது வேணும், இன்னும் வேணும். ஐயோ, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. இப்படியே பார்த்துட்டு இருந்தா அவ்வளோதான். முதல்ல அந்த பொண்ணுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவோம். ஏங்க இடிச்சுக்கிட்டு அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க? ஹெல்ப் பண்ணணும் அறிவு இல்லை உங்களுக்கு? எங்க சாரிங்க, எந்திங்க, கையில் ரத்தம்லாம் வருதுங்க, எந்திங்க ப்ளீஸ்ங்க. டேய் கையை விடுடா. அதான் ரத்தம் வருந்துருது, அதுக்கு எப்படி இப்படி பிடிச்சி இழுக்கிற? நீ கையை விடுடா. முதல்ல நீ இழுக்கிறதானே எனக்கு வலிக்குது, தயவு செய்து கையை விடுடா. இல்லைங்க, நான் உங்களை தூக்கி விட்டுறேங்க. ப்ளீஸுங்க, சாரிங்க, எந்திங்க. நீ கையை விடுடா, நானே எந்திக்கிறேன். ஓ சாரிங்க, சாரிங்க ப்ளீஸுங்க. உன் சாரில் ஒன்றும் எனக்கு தேவையில்லைங்கிறது, தயவு செய்து நீ போ. இங்கே வாங்க, ஹாஸ்பிட்டல் கூட கூட்டு போகிறீங்க, வாங்குங்கதா. சாரிங்க. உன் சாரி எனக்கு ஒன்றும் தேவையில்லை, தயவு செய்து இங்கிருந்து நீ போன்ட்டேன். சாரிங்க, தெரியாமல் இடிச்சிட்டேன், மன்னிச்சிருங்க. என்னடி ரொம்ப வலிக்குதா? ஆமாடி, ரொம்ப வலிக்குது. ஹெல்ப் பண்ணுறது கூட வராமல் அப்படியே நிற்கிறீங்க, ஏன்டி இப்படி பண்ணுறீங்க? இல்லடி, என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியலடி. ஐயோ, அந்த பையன் வேற இடிச்சுட்டு அவன் அவ்வளோ பயப்படுறான். எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் தாண்டி ஷாக்கில் இவ்வளோ நின்றுட்டோம். சாரிடி.
ஏடி இங்கே பாருங்கடி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. யாருக்காவது இப்படி அடிபட்டுச்சுன்னா தயவு செய்து போய் ஹெல்ப் பண்ணுங்க. இப்படி பார்த்துட்டுலாம் நிற்காதுங்க சரியா? எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க சரியா? இப்படி விட்டீங்க வச்சுக்கவேன், அப்புறம் நீங்கள் தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா சரியா? அதனால் ஒழுங்காக யாருக்கு எந்த அடிபட்டாலோ கீழே விழுந்தாலோ என்ன நடந்தாலும் போய் ஹெல்ப் பண்ணுங்க தயவு செய்து. இப்படி ஹெல்ப் பண்ணாமல் இருக்காதுங்க சரியா? சரிடி, சரி, சாரிடி, மன்னிச்சுக்கடி. நாங்கள் பயத்தில் தான் அப்படி நின்றுட்டோம். இனிமேல் யாருக்கு என்னன்னாலும் நாங்கள் போய் ஹெல்ப் பண்ணுறோம்டி. ஆமாடி, இனிமேல் நாங்கள் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுவோம்டி. இப்படி பார்த்துட்டு இருந்தது ரொம்ப தப்பு தான்டி, எங்களை மன்னிச்சுக்கேடி. சரிடி, வா வீட்டுக்கு போகலாம். அத்தைட்ட போய் நான் சொல்கிறேன் சரியா? சரிடி, வாங்கடி, ரொம்ப வலிக்குது, வாங்கடி வீட்டுக்கு போகலாம்.